ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி எலக்ட்ரிக் ஸ்டேட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த படமே 1997 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஆர் ஹெல்மெட்டை மாட்டிட்டு மக்கள் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்லாம் பயங்கரமாக டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க டைமில் ஒரு கிளர்ச்சி வருது. அதில் பல பிரச்சனைகள் வந்துருது. அதனால மக்களுக்கு ரோபோட்ஸ்க்கு நடுவில் இருக்க தொடர்பே துண்டிச்சு போற அளவு ஆயிடுது. அதனால பல லாஸ்கள் ஆயிடுது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பி காணாம போயிருப்பாரு. அவரை தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் கூட ஒரு ரோபோட்டும் ஹீரோவும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் எங்க தான் போனாரு, கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை சூப்பர் எக்ஸிகியூஷன்லையும் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் அவங்க கேரக்டர் அல்டிமேட்டா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ரோபோட்ஸ் வச்சு இவங்க பண்ணிருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது, என்ஜாயபிளா இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேல தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் பல சீன்ஸ் நம்மளை எங்கேஜ் பண்ணுது. அதுல வர ஒவ்வொரு விஷயமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.